வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் மண்சட்டியில் செய்கிற மீன் குழம்புக்கு ருசியே தனி தான். ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 6 பீஸ் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய். இதை மூணையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இதை நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். வீட்டில் அரைச்ச மசாலா இல்லைனா கடையில் வாங்குகிற குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்க்குறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 6-7 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மண்சட்டியில் செய்கிற மீன் குழம்புக்கு தான் ருசி அதிகம். பட் நீங்கள் எந்த பேன் வேணால் எடுத்துக்கலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்லா வரும். இப்போது தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். எப்பயுமே சில்லி பவுடர் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது குழம்புக்கு நல்லா ஒரு பிரைட் ரெட் கலர் கிடைக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் அது ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து வெளியில் போகக்கூடாது. அப்போ தான் மீன் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் மீன் ஒன்றா சேர்த்துக்கோங்க. குழம்பு இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏன்னா மீன்லாம் அப்புறம் உடஞ்சி போயிடும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அட்டகாசமான மண்சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.